ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வறுத்து அரைச்ச சிக்கன் கறி தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புட்டு, இட்லி, தோசை இல்லை நம்ம நெய்ச்சோறெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனோட நம்ம இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணணும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இதெல்லாம் வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண தேவையில்லை. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இப்போ சேர்க்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். இது போக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா பொடி தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதனால் அதுதான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து மல்லித்தூள், கல்லுப்பு, இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம அந்த ரஃப்பாக சாப் பண்ணியிருப்போம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் நல்லா கையில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா அந்த சிக்கனில் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா உள்ளே வந்து அந்த மசாலாஸ்லாம் இறங்கிரும் சிக்கனில். அதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு வைக்கிறப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஆயிரும். ஸோ வந்து இப்போ நான் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஊற வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகவும் வச்சிடலாம். அது வேகிற நேரத்தில் நம்ம இதை வந்து இதுக்கு தேவையான அந்த கோகோனட் பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம மெயின் திங் இந்த குழம்புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 4 to 5 பல் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து தேங்காய் வந்து சிரகி ஃப்ரீசரில் வச்சுருவேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். அதனால தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்பப்போ தேங்காய் சிரகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து அது சிரகி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 வீக்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். தேங்காய் நல்லா லைட்டாக நல்லா வறுத்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 to 5 கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்கல. ஸோ அதனால் ஒரு பட்டை, ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கிராம்பு நான் சேர்க்கல. கிராம்பு சேர்த்தா கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும். அதனால் அது வேண்டாம். வெறும் பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து எவ்வளோ தூரம் அது நம்ம ஃப்ரை பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்தளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். பட் கரியக்கூடாது. நல்லா ஒரு கையில் இப்படி தொட்டிங்கன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடணும் அந்த தேங்காய். அப்போ தான் அந்த வறுத்தரைச்ச டேஸ்ட் வந்து நல்லா வரும். இது வந்து சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எக்ஸாக்டாக வறுத்தரைச்ச சிக்கன் கறி இதை விட இன்னும் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும். பட் இது குயிக்காக பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் வந்து நம்ம வறுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே சிக்கன் வெந்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா நம்ம வறுத்தரைச்ச சிக்கன் கறி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.